கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் லெந்து தியானத்திலும் கூட ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61வது அதிகாரத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தியானித்து நாம் ஜெபித்து வருகிறோம். அப்படி இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3வது வசனம், சியோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவனாலே கிடைக்கக்கூடிய மாறுதலான காரியங்களை பார்த்து வருகிறோம். அதாவது இருளுக்கு பதிலாக வெளிச்சத்தையும், வறுமைக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தையும், வியாதிக்கு பதிலாக சுகத்தையும் என்பதை போல தேவன் இல்லாமல் வாழ்ந்தது நிமித்தமாய் வரக்கூடிய வேதனைகள், துன்பத்தையோ தேவன் அண்டையில வந்தபோது தேவனால் கிடைத்த ஆசீர்வாதங்களையும் தியானித்து வருகிறோம். அதுல இன்றைக்கு கூட ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தேவன் கொடுக்கிறார் என்கிறார். அப்ப ஒடுங்கின ஆவி என்பதை மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, விரக்தியான வாழ்க்கை. இன்றைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. ஏன் வாழ்றோம், எதற்காக வாழ்றோம், அல்லது நம்மளுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை போல அநேகர் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். வாழ்வதை பார்க்கிலோ இறந்து போவதே நல்லது என்பதை, மரணத்தை விரும்பி கொண்டு கூட ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தல நடவடிக்கையின் புஸ்தகத்தினுடைய 27வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா 14 நாட்களுக்கு மேல இரவு பகலும் மழை. அதுல பவுலோடு கூட கப்பல்ல பிரயாணம் பண்ணின எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது. விரக்தி அடைந்து விடுகிறாங்க. நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வந்துடுது பாருங்க. அதாவது ஏன் இந்த வாழ்க்கையில வாழ்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போறதற்கு காரணம் என்னன்னா, பவுலின் வார்த்தையை காட்டிலோ மாலுமியின் வார்த்தையை, பவுலோடு பிரயாணம் பண்ணின அந்த மாலுமியா இருக்கலாம், அல்லது அந்த பவுலை அழைத்து கொண்டு போன ஒரு போர் சேவகனா இருக்கலாம், எல்லோருமே அதைத்தான் நம்பினாங்க. பவுல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய நாமத்தை அறிவிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அவருடைய வார்த்தையை காட்டிலோ தேசத்துல நல்ல அறிவு பெருத்தவர்கள் அல்லது நல்ல ஞானம் உள்ளவர்கள், எல்லா விதத்திலும் தேறினவர்கள் என்கின்ற அப்பேற்பட்ட மக்கள் மேல நம்பிக்கை வைக்கிறது இப்பேற்பட்ட இடத்துல கொண்டு போய் தள்ளிரும் பாருங்க. அதனால 14 நாள் இரவும் பகலும் மழையினால சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ காணல. அதாவது பகல்ல பிரச்சனையாகி இரவுல ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சா பரவாயில்ல, அல்லது இரவுல ஒரு பிரச்சனையாகி பகல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சாலும் பரவாயில்ல. இரவு பகலும் அநேக நாள் வேதம் சொல்லுகிறதுங்க, கரையே தெரியாம கடல்ல தத்தளித்து கொண்டிருந்தாங்களாமா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட ஒரு நிலையில இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நிலையில இருக்கிறவர்களை தான், துயரத்துல இருக்கிறவங்க அல்லது இன்னி சொல்ல போனா ஒடுங்கின ஆவியில விரக்தியில இருக்கிறவங்களை துதியின் ஆடையை கொடுத்து அலங்கரிப்பாராமா. இந்த தற்காலிகமான இந்த போராட்டத்துல எல்லோரும் அறிந்து கொண்ட ஒரு காரியம், யாராலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளை சிருஷ்டித்தவரே, இந்த வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து சமுத்திரத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற பிதாவாகிய தேவனாலே தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு அறிவு வருகிற வரைக்கும் கர்த்தர் அந்த வழியில நடத்தினார். கடைசியா ஒரு இடத்திற்கு வருகிறாங்க. அந்த தீவின் பேரு மெலித்தா தீவு என்று சொல்லப்படுகிறது. அந்த மெலித்தா தீவார் பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்லன்னு சொல்லப்பட்டு பவுலை அந்த மெலித்தா தீவுல தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறார்.
அதாவது ஒடுங்கின ஆவியில இருந்த மக்கள் ஆனந்த களிப்பாய் மாறும்படியாய் அந்த மெலித்தா தீவுல தேவனே வேலை செய்தார். அதே போலதான் இந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை அறிகிற ஒரு அறிவை ஏற்படுத்தி அதன் பின்பு நீங்கள் ஒடுங்கின இடத்திலிருந்து விரக்தியான வாழ்க்கையிலிருந்து ஒரு நம்பிக்கைக்குரிய வாழ்க்கைக்குள்ள தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். வேதாகமத்துல 1 சாமுவேல் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு குடும்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு லேவி கோத்திரத்தில் பிறந்த எல்கானா எனப்பட்ட ஒரு மனிதனுக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவியின் பேர் பெனினாள், இன்னொரு மனைவியின் பேர் அன்னாள். அன்னாளுக்கோ குழந்தை இல்லாமல் மலடியாயிருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தனக்கு இல்லைன்னு வைங்களேன். வாழ்க்கை எனப்பட்டது வாழ்வது எதற்கு என்ற கேள்விக்குறி வந்துவிடும். இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரிதான். ஒரே வீட்டுல குடியிருக்கிறாங்க, ஒரே கணவனிடத்துல வாழ்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்குது, இன்னொரு பெண்ணாகிய அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இது நிமித்தமாய் பெண் பெற்றெடுத்த பெனினாள் அன்னாளை விசனப்படுத்தி கொண்டே இருந்தாங்களாமா. உனக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லை என்று சொல்லி ஊண்டிங்கா பேசி பேசியே வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில தங்களுக்கு கிடைத்த நன்மைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக யாருக்கெல்லாம் இந்த நன்மை கிடைக்கலையோ அவங்கள தங்களுக்கு கிடைத்த நன்மையை வைத்து வைத்து காயப்படுத்துவாங்க. அது மிகப்பெரிய தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வேதனையான ஒரு காரியம். இது நிமித்தமாய் அன்னாள் விசனப்பட்டு அநேக நேரங்களில ஆகாரம் புசிக்காமல் கூட இருந்திருக்கிறாங்க. தன் கணவனாகிய இந்த எல்கானா அன்னாளை எவ்வளவோ ஆறுதல் படுத்துறார். ஏமா குழந்தை இல்லைன்னு தான் நீ அழுது கொண்டிருக்கிறியா? 10 குழந்தைக்கு சமானமா நான் இருக்கிறேன்னு சொல்லி அன்னாளை ஆறுதலப்படுத்தின போது அன்னாள் அந்த ஆறுதலில் திருப்தி அடையாம ஒரு நாள் தேவாலயத்துல தன் இருதயத்தை உடைத்து தேவாலயத்துல ஊத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முத அடியாளுக்கு நினைவு கூர்ந்து உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் குமாரனை கொடுத்தால் அதை உமக்கே கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாங்க. அப்படின்னா இந்த எல்கானாவின் குடும்பம் எந்த சந்ததியில வந்தது? எல்கானாவின் குடும்பத்துல இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லி வேதாகமத்தை நன்கு வாசித்து பார்த்தீங்கன்னா 1 நாளாகம புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்துல எல்கானாவினுடைய சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவங்க லேவி கோத்திரத்தில் வந்த ஒரு மக்கள். லேவி கோத்திரத்துல கூட கோகாக்கின் புத்திரர், அதாவது கோராகின் மகனாகிய கோகாக்கின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோகாக்கியரை குறித்து கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரு. என்னாகம புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலையும் 18வது வசனத்திலையும் சொல்றாரு, ஆசாரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தமானவைகளுக்குரியது. அதே 18வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, லேவியருக்குள்ளே கோகாத் வம்சமாகிய கோத்திரத்தார் அழிந்து போகாதபடி பாருங்கள் அப்படிங்கிறார். அதாவது இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வேலை என்ன அப்படின்னா பரிசுத்தமான வேலையை கொடுத்திருக்கிறார். அதோடு கூட இந்த பரிசுத்தமான வேலை செய்கிறவங்க அழிந்து போகாதபடி பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கோராத்தின் வம்சத்துல கோராகு இப்ப ஆரோனுக்கும் மோசேக்கு விரோதமாக சில மக்களை கூட்டிக் கொண்டு நாங்களும் ஆரோனுடைய பிள்ளைகளை போல ஆசாரிய ஊழியம் செய்வோம் என்று போராட ஆரம்பிக்கிறாங்க. சார், நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை அநேக நேரம் நம்ம பார்க்கலன்னு வைங்களேன், எதையோ ஆசீர்வாதமா பார்ப்போம். இன்னைக்கு எத்தனையோ பேரு இதுல திருப்தி அடைகிறதே இல்லை பாருங்க. தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பெற்றோர்ல திருப்தி அடைகிறது இல்ல, தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வீடு வேலை, தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற சபை ஊழியர், தனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள், இதுல திருப்தி அடைகிறதே இல்லை பாருங்க. சார், தேவன் என் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருந்து
இந்த லட்சோப லட்சம் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாய் வந்திருந்தாலுமே இந்த கோகாக்கை நினைவு கூர்ந்து அவர்கள் செய்கிற ஊழியம் பரிசுத்தமாய் இருக்கணும்னு சொல்றாரு. அவ்வளவு கோகாக்கின் புத்திரர் அழிந்து போக கூடாதுன்னு கூட சொல்லி இருக்கிறாரு. இப்ப தேவனாலே நினைவு கூறப்படுகிற நான் எப்பேற்பட்ட பாக்கியவான் என்று சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்துல திருப்தி அடையாம ஆசாரிய ஊழிய செய்கிற ஆரோனுடைய முறைமையில வரக்கூடிய இடத்தை அடைய வேணும்னு நினைக்கிறாங்க. இதுதாங்க ஏதேன் தோட்டத்திலையும் சாத்தான் ஏவாளை வஞ்சித்த ஒரு காரியம். தேவன் தன்னை எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறார் என்றது அந்த அம்மா அறியாதபடி தேவதூதர்களை போல ஆவதற்கு தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசியுங்கள் என்று சொல்லி ஏவாளை வஞ்சித்தது போலதான் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தர் கொடுத்த நன்மையை நன்மையாய் பார்க்க முடியாதபடி பிசாசினால வஞ்சிக்கப்படுகிற ஒரு இருதயத்தை ஏற்படுத்தி கொள்றாங்க. சில நேரம் அது தொலைக்காட்சியில் வரக்கூடிய நாடகத்தின் மூலமாகவோ சினிமாவின் மூலமாகவோ அல்லது வேற யாரையோ ஒருவரை மாதிரியாய் பார்க்கிற போதுதான் வாழ்க்கை தடுமாறி போய்விடும். பாருங்க, இயேசு கூட சமாரியா எனப்பட்ட ஒரு கிராமத்துக்கு வருகிற போது அந்த சமாரியாவின் கிணற்றண்டையில மத்தியான வேளையில அமர்ந்திருக்கிறார். அப்பொழுது சமாரியாவில் இருந்து ஒரு பெண் தண்ணீர் எடுக்கும்படியா அந்த கிணற்றுக்கு வருகிறாங்க. அந்த பெண்ணின் இடத்துல ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிற போது அந்த பெண் இயேசுவின் இடத்துல கேட்கிறாங்க, இந்த கிணறை கொடுத்த எங்கள் பிதாவாகிய யாக்கோபை காட்டிலும் நீ பெரியவரோ அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா லைஃபனுடைய ரோல் மாடலா யாரு இருக்கிறாங்கன்னா அவங்க பிதாவாகிய யாக்கோபு தான். அப்ப யாக்கோபுக்கு 4 மனைவிகள் இருந்தது போல இந்த அம்மா ரோல் மாடலா அதை வைத்திருக்கிறதுனால 5 கணவர்களை கல்யாணம் முடித்து 5 கணவர்களை கைவிட்டு இப்பொழுது 6வது ஒருவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் யாரை மாதிரியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதுதான் முக்கியம். தேவன் ஏற்படுத்தி வைத்த அல்லது தேவனாலே முன்குறிக்கப்பட்ட மனிதர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கிற போது அங்கு நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் எனப்பட்டது வேற. அல்லது தேவனால் முன்குறிக்கப்படாத அல்லது தேவனுடைய வழியில நடக்காதவர்களை மாதிரியாய் பார்த்தோம்னா அங்க வாழ்க்கை மாற்றமாகி விடும். பாருங்க, அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த கோகாக்கின் புத்திரருக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துல திருப்தி இல்லாததுனால போராடுகிற போதுதான் மோசே ஒரு ஜெபம் பண்றாரு. இவங்க காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்க கூடாது, இவர்கள் எல்லோரும் மரணம் அடைவது போல அடையக்கூடாது என்று ஜெபம் பண்ணின உடனே இமீடியட்டாங்க பூமி பிளந்து அந்த கோராகினுடைய வம்சத்துல கோராக்கின் மக்கள் எல்லோரும் பூமி பிளந்து உள்ள போயிட்டாங்க. அதுல ஒரு பிள்ளைகள் கூட்டத்தோடு அழியாதபடி காக்கப்பட்டுட்டாங்க. அந்த முறையில் வந்தவர் தான் இந்த எல்கானா எனப்பட்ட ஒரு மனுஷன். யோசிச்சு பாருங்க, இந்த லேவி கோத்திரத்திற்கு தேசத்துல பங்கு இல்லை அப்படின்னு தேவனே சொல்லிட்டார். ஏன்னா தேவாலயத்துக்குரியவைகள் தான் அவர்களுடைய பங்கு. ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மற்ற 11 கோத்திரத்து மக்களும் உள்ள போக முடியாது. ஆனா லேவி கோத்திரத்து மக்கள் தான் உள்ள போறதுனால ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதமும் லேவியர்களை சாரும் அப்படின்ட்டார். ஆனா இப்ப இந்த கோராக்கின் புத்திரர் பூமி பிளந்து இறந்தபடியினால அவர்களுடைய பிள்ளைகள் லேவி கோத்திரத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்திலிருந்து அந்த நாட்களிலே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள், இன்னும் சொல்ல போனா தலைவர்கள், இவர்களை விலக்கி வைக்கிறாங்க. அப்ப லேவியர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஆசீர்வாதம் போயிருச்சு. இரண்டாவது, தேசத்திலேயாவது ஏதாவது காணி ஆட்சிகளை சம்பாதிக்கலாம், தேசத்திலேயாவது ஆசீர்வாதமா பெறலாம்னா பிறப்பு லேவி கோத்திரத்துல இருந்ததுனால அதுல இருந்து விலக்கப்பட்டு இருக்குது. பாருங்க, சரி கட்டின கணவனாவது வேத வசனத்தின்படி வாழ்ந்திருப்பாருன்னு இந்த எல்கானாவை பார்த்தா லேவியர்கள் ஒரே மனைவியோடு தான் வாழணும், ஆசாரியர்களுடைய முறைமையில அதுதான். ஆனா இவர் 2 மனைவியை கல்யாணம் முடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறார். வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு விரக்தி வந்துருச்சு பாருங்க. அப்ப அன்னாளனுடைய ஜெபம்
எனக்கு ஒரு ஆண் குமாரனை தர வேண்டும் என்று ஜெபம் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் அந்த மகா பரிசுத்தமான அந்த இடத்தை அடையும்படியாக நீர் இந்த பூமியில பிறக்க வைத்திருக்கிறீர். எங்களுக்கு என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை எழுதிய வைத்திருக்கிறீர். ஆனா யாரோ செய்த பாவத்து நிமித்தமாக, யாரோ யோசித்த தவறுதலான சிந்தை நிமித்தமாக இன்றைக்கு நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம், புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்க இன்றைக்கு ஒரு சாப சந்ததியை போல ஒரு ஆசீர்வாதமான கூட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த இடத்திலிருந்து எங்களால வெளியில வர முடியாது. இந்த விரக்தியான வாழ்க்கையிலிருந்து துதியின் வாழ்க்கைக்குள்ள வர முடியாது என்று சொல்லிதான் இந்த அம்மா தேவாலயத்துல உள்ள உடைஞ்சு அழுகிறாங்க. ஆனா இந்த அழுகையின் சத்தத்தை அந்த ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியனா இருக்கிற ஏலி கூட அறியலைங்க. ஆனா அந்த ஆலயத்தை நிறுவின கர்த்தர் இந்த கண்ணீரின் சத்தத்தை கேட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுக்கு நெருங்கினவர்கள் கூட உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், அல்லது உங்களை பெற்றெடுத்தவங்க கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்களோட கூட வாழ்றவங்க கூட புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா தாயின் கருவுல உருவாக்கிய கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை விட இந்த விரக்தியில தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரின் சத்தத்தை கேட்கிறார். இந்த நேரத்துல ஏலி அன்னாளை பார்த்து கேட்கிறாரு, ஏமா மதுபானம் பண்ணி கொண்டு தேவாலயத்துல புலம்பிக் கொண்டு இருக்கிறாயான்னு கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பத்தை குறித்து ஆலயத்துல கிடைத்த மரியாதையை பாருங்க. இன்னைக்கு சில ஆலயங்களில சிலருடைய வாழ்க்கை முறைமையை பார்த்துத்தான் ஆலயத்திலேயே மரியாதை கிடைக்கிறது. உலகத்திலே அதே மாதிரிதான். ஒரு தெருவுல வாழ்றோம், அந்த மனிதன் வாழுகிற வாழ்க்கையை வைத்துதான் அந்த மனுஷனுக்கு மரியாதையே கிடைக்கும் பாருங்க. இந்த முன்னாட்களில நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க பாருங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிற. பொருள் விட வாழணும். நான் வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு மனைவியோட எப்படி வாழ்றேன், ஒரு கணவனோடு எப்படி வாழ்றேன், ஒரு பிள்ளையோடு எப்படி வாழ்றேன், ஒரு பெற்றோரோடு எப்படி வாழ்றேன், இந்த உலகத்துக்கு என் வாழ்க்கை என்னத்தை பாடமாக காண்பிக்குது என்று சொல்லி முன்னாட்களில் இருந்த முன்னோர்கள் நமக்கு வாழ்ந்து காமிச்சாங்க. இன்றைக்கு எத்தனையோ வாலிப சமுதாயம் சீரழிந்து போய் கொண்டிருக்குது. ஏன் இப்படி வாழ்றேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே உறவுகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மோசமான ஒரு சந்ததி இந்த காலத்துல எழும்பி கொண்டிருக்குதுங்க. இயேசு சொல்லும் போது சொல்றாரு, மனுஷகுமாரன் வருகிற போது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் அப்படிங்கிறார். நோவாவின் காலத்துல நடந்த அநேக அக்கிரமங்கள்ல ஒன்று என்னன்னா, ஜனங்கள் தேவனற்றவர்களா வாழ்ந்தாங்க, ஆசாரியரற்றவர்களா வாழ்ந்தாங்க, ஆலயமற்றவர்களா வாழ்ந்தாங்க, தங்கள் வாழ்க்கையை தாங்களே தெரிந்தெடுத்து கொண்டிருந்தாங்க. அதுல ஒன்று என்னன்னா, லிவிங் டுகெதர். யாரு யாரோட வாழ்ந்து கொள்றான். அநேக பெண் கொண்டார்கள் அப்படிங்கிறார். வேணும்னா பெண் வச்சுக்கலாம், வேண்டாம்னா கழட்டிக்கலாம். முடிந்தா வாழ்ந்து பார்க்கலாம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா குடும்பத்தை தொடரலாம். இல்லையா இடையிலேயே நம்ம அவங்களை கலட்டி விட்டுட்டு வேற யாரையாவது தெரிந்து கொள்ளலாம் என்று நோவாவின் காலத்துல நடந்தது. அதுவே இந்த நாட்களிலும் அநேக கல்லூரிகளில படிக்கிறவங்க, வெளிநாடுகளில படிக்கிறவங்க, வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுல படிக்கிற எத்தனையோ வாலிப சமுதாயத்துக்குள்ள இந்த சமூக சீரழிவு எனப்பட்டது இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை எழுப்பணும், தேவனுக்கென்று ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுமா இருந்தா அன்னாளை போல தேவ சமூகத்துல கதறி அழ வேண்டியது இருக்குது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் 2 மனைவியை கல்யாணம் முடிச்சதுனாலேயே இவர் லேவி கோத்திரத்துல ஆசாரிப்பு கூடார ஊழியர் செய்வதற்கு தகுதியற்றவராயிட்டார். ஆனாலும் இந்த அன்னாள் அம்மா விடல, கழுது ஜெபிக்கிறாங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் குமாரனை, எதற்காகனா ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லி இருக்குது, கோகாக்கின் புத்திரருடைய ஊழியம் பரிசுத்தமானது என்று இருக்குது. கோகாக்கின் புத்திரர் சாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறார்.
அதனால எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரு. என் பிள்ளை ஒண்ணு நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள வைத்து தேவனுக்கு ஊழியர் செய்வதை பார்ப்பேன் என்று அழுது ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டுட்டார். இதனாலதான் ஏலியின் மூலமாக இந்த அம்மா கட்டாய கர்த்தருக்கு கொடுப்பாங்களா என்று புடமிடுவதற்கு ஒப்பனையாக ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க. அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, என் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினேன் அப்படிங்கிறாங்க. அதான் விரக்தியில வாழ்றேன். ஏன்னா லேவியருக்கு கிடைக்கக்கூடிய ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய ஆசீர்வாதமோ நிராகரிக்கப்பட்டு வாழ்றோம். இஸ்ரவேலருக்கு கிடைக்கிற தேசத்தின் காணியாட்சியிலிருந்து தள்ளப்பட்டு வாழுகிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை இந்த உலகத்துல கொண்டு வர வேண்டும் என்று பரிசுத்த ஊழியர் செய்யும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியில பிறந்தும் கூட நாங்கள் அப்படி வாழாமல் இருக்கிறோம். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன போதுதான் ஏலி அங்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். அப்ப இஸ்ரவேலின் தேவனிடத்துல கேட்ட விண்ணப்பம். அப்ப இஸ்ரவேலருக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துல ஒன்று என்ன அப்படின்னா, யாத்ராம புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். எப்படி கோகாக்கின் புத்திரருக்கு ஒரு ஊழியத்தை தேவன் வாக்கு பண்ணினாரோ, கோகாக்கின் புத்திரரை சாகாதபடி பாருங்கள் என்று சொன்னாரோ, இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. அதாவது நீ வைத்திருக்கிற ஆடு மாடுகள் கூட மலடா இருக்காது. அப்ப ஆடு மாடு மிருக ஜீவன்களே மலடா இல்லாமல் இருக்குமானா, இஸ்ரவேலின் தேவனிடத்துல வந்திருக்கிற இஸ்ரவேலின் சந்ததிக்கு ஒரு பெண் மலடாயிருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அப்ப இந்த பெண்ணை எதற்காக கர்த்தர் இப்படி உருவாக்கினார் அப்படின்னா, யாரோ செய்த பாவத்தினால, யாரோ தவறுதலாய் புரிந்து கொண்டதுனால நீ அடைய வேண்டிய ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கப்பட்டிருந்தாலுமே நீ இஸ்ரவேலின் தேவனிடத்துல ஓடி வருவாய் என்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே வருவேனா, கர்த்தர் தம்முடைய மகிமையின்படி, எப்படி தகப்பனை ஏமாத்தி, மனைவியை ஏமாத்தி, மாமாவை ஏமாத்தி, இந்த உலகத்துல ஏமாற்றுக்காரன் என்று பெயர் பெற்றிருந்த அந்த யாக்கோபையே சந்தித்து அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்து அந்த இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரங்களாய் மாற்றி அவர்களை பிதாக்களாக்கிய தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள வந்தீனா, அவரால இன்றைக்கு சொல்லப்படுகிற உன்னுடைய கெட்ட பெயரையும் அழித்து போட்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதமான சந்ததியை கொடுத்து அந்த சந்ததியில உன் பெயரை பெருமைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஏலி சொல்றார். நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே அவர் உனக்கு கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தின்படி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து முதலாவது நாம ஆண்டவருடைய அடிமைகளா ஒப்பு கொடுத்தோம்னா, ஒருவேளை யார் மூலமாகவோ நமக்கு அடிமைத்தனம் வந்திருக்கலாம், யார் மூலமாகவோ நம்ம ஒரு சில நுகங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். அவைகளிலிருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலையாக்கி தம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். இந்த விண்ணப்பத்தை கேட்டது மாத்திரமல்ல, இந்த விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உத்தரவு அருளி வேத சொல்லுங்க, எந்த ஆலயத்துல மலடி என்ற பெயரோடு கூட வேதனையோடு வந்து தேவ சமூகத்துல அழுது கொண்டிருந்த இந்த அன்னாள் சாமுவேலை பெற்றெடுக்கிறாங்க. இந்த சாமுவேலை தாய் பால் மறக்க பண்ணின பின்பு தேவாலயத்துல கொண்டு வந்து விடுறாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற, அதாவது பழைய ஏற்பாடு காலகட்டத்துல இயேசுவை போல 5 விதமான ஊழியங்களையும் செய்த ஒரு பரிசுத்தவானாய் இந்த சாமுவேல் வருவதற்குத்தான் அன்னாளை கர்த்தர் இந்த ஒடுங்கின ஆவிக்குள்ள வாழ்க்கையில நடத்துறார். அதாவது விரக்தியான
நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையில நடத்தி, யோசிச்சு பாருங்க, ஆரோனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஊழியத்தை காட்டிலும் மகிமையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஸ்தானத்திற்கு சாமுவேலை கொண்டு வந்துட்டார். அந்த நாட்களில ஏலியின் பிள்ளைகள் மோசமான ஊழியம் செய்துட்டு இருந்தாங்களாமா. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா ஏங்கி கொண்டிருக்கிற கோகாக்கின் புத்திரர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா சாமுவேல் எனப்பட்ட ஒரு பிள்ளையாண்டான் பிறந்ததுக்கு அப்புறம் இந்த அன்னாள் தேவாலயத்துல கொண்டு விடுறாங்க. கர்த்தரே மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து சாமுவேலை கூப்பிடுகிறார். இப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணுமா இருந்தா அநேக முறைமைகளை கர்த்தர் மோசேயின் மூலமா கொடுத்திருக்கிறார். முதலாவது முறைமை என்னன்னா, அவங்க ஆரோனுடைய வம்சத்துல பிறந்திருக்கணும், ஆரோனுடைய பிள்ளைகளா இருக்கணும். இரண்டாவது, அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருக்கணும். ஆரோனுடைய பிள்ளைகளா இருந்தும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இருந்தாலுமே அவர்கள் குள்ளனாகவோ சொரியனாகவோ அங்கவீனம் உள்ளவனாகவோ மற்ற எந்த பலவீனத்தோடு இருந்தா கூட இந்த மனிதன் மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. அப்ப ஆரோனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலுமே பரிசுத்தமாய் இருந்தா தான் போக முடியும். இரண்டாவது, இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள போவதற்கு இந்த ஆரோனுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒரு ஆடு பலியா இருக்கணும். அந்த ஆடு கூட பழுதற்றதா இருக்கணும். அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டுதான் போகணும். மூன்றாவது, தேவன் ஏற்படுத்தி வைத்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கணும். பாருங்க, மேலங்கியிலிருந்து மார்க்கவசத்திலிருந்து கச்சையிலிருந்து தலைப்பாகையிலிருந்து எல்லாம் பர்ஃபெக்டா உடுத்தி இருந்துதான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். ஆனா இந்த சாமுவேல் எந்த முறைமையிலையும் வரல, ஆரோனுடைய முறைமையிலையும் வரல. அல்லது இந்த சாமுவேலை பரிசோதித்து பார்த்தாங்க, இவர்கிட்ட இந்த பலவீனம் இருக்குது, இப்பேற்பட்ட பலவீனத்துக்குரிய மனுஷன் என்று யாரும் சோதிக்கவும் இல்லை. அடுத்து ஆரோனுடைய முறைமையின்படி வரக்கூடிய ஆசாரின் உடுத்த வேண்டிய வஸ்திர தலைப்பாகை கச்சை எதுவுமே இல்லை. கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். சாமுவேல் தேவ சத்தம் கேட்டு பழக்கப்படாததுனால ஒருவேளை ஏலிதான் கூப்பிடுகிறார் என்று ஏலியின் இடத்துல ஓடுறார். ஏலி சொல்றாரு, மகனே நான் உன்னை அழைக்கவில்லை, நீ படுத்துக்கொள்ள அப்படிங்கிறார். இரண்டாவது விசை கர்த்தர் கூப்பிடுகிறார். இரண்டாவது விசையும் ஏலியின் இடத்துல போகிறார். அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் சாமுவேல் படுத்திருக்கிற இடத்திற்கு இடையில தான் அந்த அப்பங்கள் வைக்கப்படுகிற ஸ்தானம் இருக்கிறது, மேஜை இருக்கிறது, இந்த திரைச்சிலை இருக்கிறது. இந்த திரைச்சிலையின் இடத்துலதான் ஏலி படுத்திருக்கிறார். இப்ப மூன்றாவது விசை கர்த்தர் கூப்பிடுகிற போது இப்ப ஏலியின் இடத்துல மறுபடி போன போது ஏலி தெரிந்து கொள்றார், ஏதோ ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்குது. அதனால சாமுவேலே, அடுத்த முறை நீ கூப்பிட்டா இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல் அப்படிங்கிறார். சில நேரங்கள்ல சில ஊழியர்கள் நம்மளை நடத்தி விட்டுருவாங்க பாருங்க. எல்லா ஊழியர்களும் கர்த்தரின் பக்கத்துல நடத்துறது இல்ல. ஆனா அந்த ஏலி தாம் பிள்ளைகளை கர்த்தரின் பக்கத்துல நடத்தினாரோ இல்லையோ, அந்த அன்னாள் அர்ப்பணித்து கொடுக்கப்பட்ட இந்த சாமுவேல மூன்றாவது விசை சொல்லுகிறாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்ல என்ற போது அதே வார்த்தையை நாலாவது விசை கர்த்தர் கூப்பிட்ட போது சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிட்டாருங்க. யோசிச்சு பாருங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆரோனுடைய முறைமையின்படி எல்லாமே இருந்தும் கூட ஏதோ ஒரு பாவம் செய்து ஒரு மனுஷன் உள்ள போயிருப்பானா அவன் செத்து போயிருப்பான், அவன் உயிரோட திரும்பி வர முடியாது. அதனாலதான் அந்த ஆசாரியன் உள்ள போகும்போது கனியையும் மணியையும் கட்டி அவனுடைய கால்களில கயிறையும் கட்டி இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை பாவம் செய்து உள்ள இறந்து போயிட்டாருன்னா உள்ள அந்த இடத்துக்கு போகக்கூடாது, கைத்தினாலே அவரை இழுத்து விடணும், அதற்காக. ஆனா இந்த சாமுவேல் எந்த கனியும் மணியும் கட்டல, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் முகமுகமாய் தேவன் இந்த சாமுவேலோட பேசுறார். ஏலியினுடைய வீட்டாருடைய பாவத்தை குறித்து சொல்லுகிறார். அவருடைய பாவம் காணிக்கையிலாவது பலியினாலும் நிவர்த்தியாவது இல்லை என்ற போது தேவ சத்தம் கேட்டு கொண்டிருந்த சாமுவேல் எனும் பிள்ளையாண்டன் தேவாலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளேயே தூங்கிட்டாருங்க. இப்ப காலையில எழுந்த போதுதான் சாமுவேலை தேடின போது சாமுவேலை காணல.
கடைசியா கதவு திறந்த போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து ஒரு பலவீனமுமே இல்லாம சாமுவேல் வெளியே வருகிறார். வெளியே வந்தது மாத்திரமல்ல, இப்ப ஏலி சாமுவேலை பார்த்து கேட்கிறார், கர்த்தர் உன்னிடத்துல என்ன சொன்னாரு? ஒன்றையும் மறைக்காம எனக்கு சொல்லு, அப்படி சொல்லலேனா அதன் மேல் வரக்கூடிய தண்டனை உன் மேல வரும் அப்படிங்கிறார். கர்த்தர் சொன்ன அனைத்தையும் ஏலியின் இடத்துல சாமுவேல் விவரித்து சொல்லுகிறார். யோசிச்சு பாருங்க, இதே ஆலயத்துல இந்த அண்ணாளம்மா விரக்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அதே ஆலயத்துல தாம் பிள்ளைய கொண்டு போய் உள்ள விட்டுட்டு 2வது அதிகாரத்துல பாட்டு பாடி துதித்தாங்க பாருங்க. அதே மாதிரிதான் இந்த நாட்களில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில யாரோ செய்த காரியத்தின் மூலமா ஒடுங்கி நம்பிக்கையற்ற நிலைமையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல வருவதற்கு அவரே திரும்பி பிறக்க வைக்கிறார். அதாவது எல்லோருடைய பிறப்புக்கு பின்னணியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோருடைய பெயர் இருக்கும், அல்லது இன்னாருடைய மகன் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதை குறித்து 1 நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 26, 27, 28 வசனங்களில எல்கானாவின் குமாரரில் ஒருவன் சேப்பாய், இவன் குமாரன் நாதாப், இவன் குமாரன் எலியாப், இவன் குமாரன் எரேகாம், இவன் குமாரன் எல்கானா. சாமுவேலின் குமாரர் அவனுடைய முதற் பேரான வஸ்னி, அபியா என்பவர்கள். அதாவது சாமுவேல் எல்கானாவின் குமாரன் என்று சொல்லப்படலாம், அல்லது சாமுவேலினுடைய அப்பா எல்கானா என்று சொல்லப்படாம சாமுவேலை தனியாக தேவன் வேதத்தில் எழுதி வைக்கிறார். இப்ப ஏன் அப்படின்னா, இந்த சாமுவேல் தேவனாலே பிறந்தவன், தேவனுக்காக பிறந்தவன். இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல இந்த 5 விதமான ஊழியங்களையும் செய்து வாழ்ந்து காண்பித்தவன். இந்த சாமுவேல் மரணம் அடைகிற போது சமஸ்த இஸ்ரவேலையும் வரவழைத்து 2 கரங்களையும் உயர்த்தி சொல்லுகிறார், இதோ நான் ஜனங்கள் நடுவுல சஞ்சரித்து வந்தேன், யாரிடத்திலேயாகிலும் எதையாகிலும் வாங்கி கொண்டு நான் கண்சாடையாய் நியாய தீர்ப்பு செய்தேன் என்ற அறிவிங்க, அதை நான் உங்களுக்கு திரும்ப தருகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜனங்களும் சொல்றாங்க, நீ பரிசுத்தவான் என்பதற்கு தேவனும் சாட்சி, நாங்களும் சாட்சி அப்படின்னு. கர்த்தர் கூட தன் மனதில் இருக்கிற பாரத்தை யாரிடத்திலேயாவது இறக்கி வைக்கலாமா என்று தேடி இந்த சாமுவேலின் இடத்துல வந்து சொல்றாருங்க, நான் சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்திற்கு விசனமா இருக்குதுங்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒடுங்கின ஆவியில விரக்தியின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த அன்னாளுக்கு பிறந்த பிள்ளையின் இடத்துல வானத்தையும் பூமி உண்டாக்கிய கர்த்தர் வந்து நான் சவுலை ராஜாவாக்கினது என் இருதயத்திற்கு விசனமா இருக்கிறார்னா, இதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் ஒன்று இருக்குதுங்களா? அப்ப தேவனால நீங்களும் நானும் பிறப்போம் என்றால் கட்டாயம் நம்பிக்கைக்குரிய ஒரு வாழ்க்கையில வருவோம், துதிக்கிற ஒரு வாழ்க்கையில வருவோம், பரிசுத்தமாய் வாழ்க்கிற வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். இதைத்தான் இயேசு சொல்றார், ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று. இதை யோவான் நிருபத்தில் எழுதுறாரு, தேவனாலே பிறந்தவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்யான் என்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் பானகீகனாகிற போதுதாங்க இந்த விரக்தியின் வாழ்க்கை நம்பிக்கையின் வாழ்க்கையா மாறும். ஒடுங்கி போன ஆவி உயிரடைந்து கலிகூறுகிற ஒரு வாழ்க்கையில மாறும். அப்படி இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஜெபியுங்க. அந்நாளை போல நான் பாவத்திற்கு அடிமை அல்ல, சாபத்திற்கு அடிமை அல்ல, என் முற்பிதாக்கள் செய்த மீறுதல்களின் மித்தமாய் வந்தக்கூடிய தண்டனைக்கு அடிமை அல்ல, நான் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். உமது அடியாளை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளின் சிறுமையை நினைவு கூர்ந்து உமது அடியாள் என்று சொல்லி ஜெபித்தது போல கர்த்தருக்கு உங்களை என்னை அடிமையா கொடுக்கிற போது கர்த்தர் கொடுக்கிற அத்தனையிலிருந்தும் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் தருவாரே தவிர தேவன் நம்மளை அடிமையாக வைத்து அழகு பார்க்க மாட்டார். அப்படி இந்த நாள்ல நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒடுங்கின ஆவியோடு கூட வாழ்க்கையில விரக்தி அடைந்து நம்பிக்கையற்ற நிலைமையில இருக்கிற ஒவ்வொரு மக்களையும்
உடைய சமூகத்தில் இந்த வேலையில கொண்டு வருகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எத்தனையோ விதமான அசம்பாவிதமான காரியங்களை கண்டு விரக்தி அடைந்து வாழ்வதை பார்க்கலாம் மரித்து போவது மேல் என்று நினைக்கிற ஒவ்வொரு கூட்ட மக்களையும் உம்முடைய கல்வாரி சிலுவையில கொடுத்த ஜீவனை வைத்து நான் செபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு பரிபூரணமடைய உதவி செய்யும். அந்நாளை போல தேவனுக்கு அடிமையாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய ஆண்டவரே நன்மைகளை தேசத்துல கொண்டு வருவதற்கு ஆண்டவரே இயேசுவை போல இந்த உலகத்துல சில காரியங்களை காண்பிப்பதற்கு கிருபையை சத்தியத்தை தந்து நடத்த நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பரச்சூர்மாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.